ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷபம் 2026 ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை. இப்ப உங்க ரிஷப ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடமான மிதுனத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி பயிற்சியாகி ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசிக்கு போறாரு. இந்த கடக ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்க ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். இப்ப ரிஷப ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 3வது இடத்துல பயிற்சியாகி வந்து உச்சம் பெற்று அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலையில குரு பகவானுக்கு தனது பார்வை பலன்களால உங்க ராசிக்கு நிறைய நல்ல பலன்கள் உண்டாகும்படி செய்ய போறார். இப்ப குரு பகவானோட பார்வைன்னு எடுத்தா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வைன்னு இருக்கு. அப்படி பார்க்கும்போது 5வது பார்வையா உங்க ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. அதுக்கு அடுத்து 7வது பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மகர ராசியை பார்க்கிறாரு. அதுக்கடுத்து தனது 9வது பார்வையால் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியை பார்க்குறாரு. இப்ப குரு பகவான் வந்து 2ல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு. 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உள்ள குரு பகவான் உங்களுக்கு 3க்கு வந்திருக்காரு. அதே போல குரு பகவான் பார்வை வந்து 7, 9, 11 இந்த இடங்கள்ல இருக்கு. இந்த நிலையில உங்களுக்கு பலன்கள்லாம் வந்து மிக நல்ல பலன்களா இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, குரு பகவான பொறுத்தவரையும் சுப பலன்களை அதிகம் செய்யக்கூடியவர். அதிகம்னு கிடையாது. அவர் சுப பலன்கள் மட்டும் தான் செய்வாரு. மத்தபடி பாதிப்பு அதிகம் இருக்காது. குரு பெயர்ச்சிய பொறுத்தவரையும். அதனால தான் குரு வந்து எப்பவுமே வந்து நல்ல பலன்கள தர்றதுனால, நான் கூட இந்த பதிவுல நெறைய நல்ல விஷயங்கள் உங்க ராசிக்கு நடக்கப்போற விஷயங்கள வந்து சொல்லப் போறேன். இப்ப ராசிக்கு 7ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குறாருன்னா, 7ங்கிறது உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ 5ஆம் பார்வையா பார்ப்பாரு. 3ஆம் இடத்துலருந்து. அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது நெறைய ரிஷபராசிக்காரங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா, திருமண வரன்க்கு நெறைய முயற்சி பண்றவங்களுக்கு திருமணம் வந்து கைகூடி வரும். திருமணம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். குரு பார்வை வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு இருக்கிறது. அதேபோல திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். இந்த திருமணம் வந்து உங்க மனதுக்கு உகந்ததா அமையும். குரு பார்வை வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனால, மனதுக்கு வந்து உகந்த நல்ல ஒரு கணவனோ அல்லது மனைவியோ அமையக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கு. இப்ப 7ஆம் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த அ தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் அது வாடிக்கையாளர்கள். அப்போ வந்து வாடிக்கையாளர் வந்து ரொம்ப அதிகரிப்பாங்க. வாடிக்கையாளர் அதிகரிக்கும்போது வருமானம் வந்து அதிகரிக்கும். 7ஆம் இடம் தான் வந்து ஒரு பெரிய மக்கள் கூட்டம்னு சொல்றது. அதனால வாடிக்கையாளர் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடந்து, தொழில் நல்லா நடந்து அதிக அளவுக்கு வந்து வருமானத்த கொடுக்க போகுது. இது 7ஆம் இடத்துக்கு குரு வந்து தனது 5வது பார்வையால் பார்க்கையில கிடைக்கக்கூடிய பலன்கள். சிலர் வந்து நண்பர் அந்த 7ஆம் இடம்ங்கிறது வந்து கூட்டு தொழில செய்யக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ரிஷபராசிக்காரங்க நண்பர்களோட இணைந்து ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு இருந்தா, அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அமையும். அதுக்கு தகுந்த நண்பர்களும் அமையுவாங்க. அதேபோல 7ஆம் இடங்கிறது மக்கள் செல்வாக்க சொல்லக்கூடியது. அதனால சினிமா துறையில இருக்கவங்க, அரசியல்ல உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் செல்வாக்கு வந்து ரொம்ப அதிகரிக்கும். இந்த நேரத்துல. இந்த 7ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து மக்களோட செல்வாக்கு வந்து அதிகரிக்கும். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கையில நெறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா, ஆ ஒரு சில பேர் வந்து அது வந்து ஒரு வியாபார வியாபாரத்துக்கு வந்து உகந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் வந்து வியாபாரத்த சொல்லக்கூடிய இடம்.
அதனால தொழில் வியாபாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம், வளர்ச்சி இருக்கும். சிலர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, அத விட்டுட்டு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலையும் உருவாகும். அதேபோல வேலைக்கு போறவங்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாரிலாம் உண்டாகும். இது குரு பகவான் 7ஆம் இடத்த பார்க்கக்கூடிய நிலையில உங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு பலனா இருக்கு. இன்னும் 9ஆம் இடத்த பார்க்குறது சிறப்பு. அது குரு பகவான் தனது 7வது பார்வையா 9ஆம் இடத்த பார்க்குறாரு. 5வது பார்வையா 7ஆம் இடத்த பார்த்த மாரி, இப்ப அவருடைய 7வது பார்வையா 9ஆம் இடத்த பார்க்குறாரு. இந்த 9ஆம் இடங்கிறது உங்களுக்கு மகர ராசி. அது காலபுருஷனுக்கு தொழில் தொழில். இப்ப 10ஆம் இடமான தொழில் அது காலபுருஷனுக்கு இருக்கிறதுனால, உங்க தொழில் வியாபாரம் மிக சிறப்பா இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கும் வேலையில நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாரி இருக்கும். அதேபோல சினிமா, அரசியல் இந்த மாரி பெரிய கம்பெனி வச்சு நடத்துறவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உருவாக்கும். திடீர்னு தொழில் வாய்ப்புகள் நல்லா சிறப்பா உருவாக்கும். ஆ ஓரளவுக்கு அ பண்ணிட்டு இருந்தவங்க, அதுல ஏதோ ஒரு தடை இருக்கிற மாரி தெரிஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு, இப்ப ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரும். திடீர்னு தூக்கி விடுற மாரி தெரியும். இந்த குரு பகவானுடைய 7வது பார்வையா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்த பார்க்கையில, இந்த இது உங்களுக்கு நல்ல பலன குடுக்கும். பொதுவா 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானமா அமையுது உங்களுக்கு. பாக்கியஸ்தானங்கையில உங்களுக்கு எல்லாவித பாக்கியங்களும் கிடைக்கும். நீங்க வேண்டுன, விரும்புன சில விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். வேண்டுதல் செஞ்சதுக்கு பலன் உண்டாகும். அதேபோல கல்வியில ஒரு உயர்வு நிலை உண்டாகும். ஒரு சிலர் சின்ன வயசுல படிச்சுட்டு விட்டு போன அந்த கல்விய திடீர்னு இந்த நேரத்துல தொடர்ந்து படிக்கிற மாரி இருக்கும். அதேபோல சிலர் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து ஏதாவது கத்துக்கணும்னு விரும்புவாங்க. அ ஏதோ ஒண்ணு எனிஒன் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல சேருவாங்க. அந்த ஒரு கலைய கத்துக்கணும் அப்படிங்கிற மாரி இந்த நேரத்துல அவங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த முயற்சி வரும். அதேபோல 9ஆம் இடங்கையில பாக்கியஸ்தானம். இது ஒருத்தரு வேலை இல்லாம இருந்தா வேலை கிடைக்குது. அதேபோல வியாபாரம் இல்லாம ஆரம்பிக்க முடியாம இருந்தா, அந்த வியாபாரத்த தொழில ஆரம்பிக்க முடியுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. சொத்து அமையாம இருக்கிறவங்களுக்கு சொத்து சுகங்கள் அமையிறது, வண்டி வாகனம் அமையிறது. ஏன்னா பாக்கியஸ்தானத்துல எல்லாமே வந்துரும். எல்லாவித நன்மைகளும் இங்க அமையும். சிலருக்கு இந்த படிச்சு முடிச்சுட்டு நல்ல பட்டம் வாங்கி, அந்த பட்டத்தினால, அந்த கல்வினால வாழ்க்கையில ஒரு வேலை ஏற்கனவே இருக்க வேலையில பதவி உயர்வு கிடைச்சு போறது, இந்த மாரி இருக்கும். அதேபோல 9ஆம் இடங்கிறது கண்டிப்பா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றிய தரும். அது வெளிநாட்ட குறிக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல பலன குடுக்கும். வெளிநாட்டுக்கு போய் சிலர் வேலை பார்க்கறதுக்கு முயற்சி செஞ்சிருந்தா, இந்த நேரத்துல அந்த ஏற்கனவே அந்த முயற்சிகள்ல தடை இருந்தா, அந்த தடை விலகி இப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சிலர் வெளிநாட்டுல போய் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வெளிநாட்டு பிசினஸ் இந்த நேரத்துல கை கொடுக்கும். வெளிநாட்டுல பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கான உதவிகளும் கிடைக்கும். அதேபோல 9ஆம் இடங்கையில பயணங்கள சொல்லக்கூடியது. நீண்ட தூர பயணங்கள. சில பேர் வெளிநாடு போயி டூரா போய் பார்த்துட்டு வரணும்னு நினைப்பாங்க. அந்த போயிட்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக்கும். அதேபோல பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த 9ஆம் இடங்கையில நிதிய சொல்லக்கூடிய நிதினா பணம்னு சொல்லக்கூடியது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வரும். அ ஏற்கனவே இருக்கக்கூடிய பணத்துக்கும் அ உங்களுக்கு நல்ல ஒரு அது அது ஒரு உபயோகமான செலவுக்கு எல்லாம் போகும். அது மாரி பணங்கிறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிய குடுத்துக்கிட்டே இருக்கும். அது பணம் பல வகையில வரும். ஏற்கனவே உங்க பணத்த வச்சே நீங்க பல நல்ல விஷயங்கள செய்யக்கூடிய நிலை இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, தர்ம ஸ்தாபனங்கள் ஆரம்பிக்கணும்னு நீண்ட நாளா ஆசை இருக்கும். அந்த தர்ம ஸ்தாபனங்களை ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் அதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். இது 9ஆம் இடத்துக்கு உள்ள ஒரு அமைப்பு. அதேபோல அ 11ஆம் இடத்துக்கு உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் தனது 9வது பார்வையால் பார்க்கிறாரு. இந்த விஷயம் எப்படின்னா, 11ஆம் இடங்கிறது நீண்ட நாள் ஆசைகள சொல்லக்கூடியது. உங்களுடைய மனசுக்குள்ள இருக்க ஆசைகள, அதெல்லாம் நிறைவேறுற மாரி இருக்கும்.
மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வயதில மூத்தவங்களால உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். அதேபோல நல்ல விழாக்கள் ச அது இந்த வே பார்ட்டிகள்ல பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி விஷயங்கள்ல அதிக விருந்து, அந்த மாரி விழாக்கள்ல அதிகம் கலந்துக்கிற மாரி உங்களுக்கு சூழ்நிலை உருவாகும். இதுல இந்த 11ஆம் இடங்கள்ல உங்க தொழில்ல, வியாபாரத்துல இதுவரையும் கிடைச்ச வருமானத்தை விட கூடுதல் லாபம் உருவாகும். ஏன்னா, இது லாபஸ்தானமா இருக்கிறதுனால பெரிய லாபங்கள் உருவாகலாம். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கலாம். அ இதெல்லாம் வந்து லாபஸ்தானத்த குரு பகவான் பார்க்கும்போது, நிச்சயமா இது மாரி நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து 2வது குழந்தை பிறக்கலாம். 2வது குழந்தை ஒரே குழந்தையா இருக்கவங்களுக்கு 2வது குழந்தை பிறக்கலாம். அதேபோல சில பேரு திருமண வாழ்க்கையில பிரிஞ்சு இருந்துட்டு, கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் ஆனவங்க 2வது திருமணம் முயற்சி பண்ணிட்டு இருந்தா, அந்த 2வது திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உருவாகும் இந்த நேரத்துல. அ அதேபோல உங்களுக்கு பல விதங்கள்ல பல நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில தான் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு தனது 3வது உங்க ராசிக்கு 3வது இடத்துல உச்சம் பெற்று தனது பார்வை பலத்தால் பலவித நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில இருக்காரு. அதேபோல நீண்ட நாளா நீங்க எதிர்பார்க்கிற பல தடைகள், பல விஷயங்கள் வந்து இந்த நேரத்துல உங்களுக்கு வெற்றிய கொடுக்கும். ஏன் அப்டின்னா, குரு பகவான் வந்து வெற்றி ஸ்தானம், ஜெயஸ்தானங்கிற இடத்துல வந்து குரு பகவான் இருக்காரு. உச்சம் பெற்று இருக்காரு. அதனால நீண்ட நாளா நீங்க என்னென்னமோ நெனச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்திருப்பீங்க. சில விஷயங்கள் நடக்காமயே இருக்கும். அது எந்த தொழில்ல இருக்கலாம், குடும்ப விஷயங்கள்ல இருக்கலாம், மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள, உடல் நலத்துல இருக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த நேரத்துல சாதகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். இப்ப குரு பெயர்ச்சியில இந்த மாரி பலன்கள்லாம் சொல்றேனே, எனக்கு திசா புத்தி சரியில்ல, எனக்கு கிரகங்கள் சரியில்ல, எப்படி நடக்கும்? அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். என்னதான் சரியில்லனாலும், குருவோட பார்வையும், குருவோட பெயர்ச்சியும், அதுக்கு உங்க ஜாதகத்துக்கு தகுந்த நல்ல பலன்கள வந்து நிச்சயமா உருவாக்கும். ஏன்னா, சில பேரு இன்னொருத்தனுக்கு நடந்தது நம்மளுக்கு நடக்கல. அப்படின்னு நெனைப்பாங்க. அளவுக்கு உங்க ஜாதகத்துல சில விஷயங்கள் நன்மையா நடந்து தான் இருக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சிங்கிறது சுப பலன்களை செய்யக்கூடிய ஒரு பெயர்ச்சி. அதனால நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.